பிரச்சனை ஒரு லாஜிக்காக கேட்குறாரு. நீங்கள் வெற்றி கூட்டணின்னு சொல்கிறீங்க, தொடர் வெற்றிகள்னு சொல்கிறீங்க, 200 இடம் இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் புதுசாக ஒரு கட்சியை இங்கேருந்து கூப்பிட்டு வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு கவலை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சிவசங்கரி சொல்கிறாங்க, கணேஷும் சொல்கிறார். எனக்கு காலையிலிருந்து இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி கூட அது அவங்க முடிவுன்னாரு. அவருக்கு கீழே இருக்கிறவங்கலேருந்து அவங்க கூட்டணியில் சின்னம் இல்லாமல் இருக்கிற எல்லா தலைவரும் சாவ விடுற காட்சியை தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இங்கே சங்கரி அக்கா என்னன்னா அது மண்ணுங்கிறாங்க, அது அழிவு போச்சுங்கிறாங்க. எங்க உங்களோட இருந்தப்ப அது மண்ணுன்னு தெரியலையா, அழிவு போச்சுன்னு தெரியலையா? அவ்வளவு அறியாம மண்ணுல விழுந்துச்சுன்னாங்க. அவங்க அந்த பழத்தை பத்தி சொல்லல, அதனங்க சொன்னீங்க. எங்க விழுந்த இடம்னு சொன்னாங்க. மலட்டு மண்ணுங்கிறாங்க புதுசா. அதுல நம்ம கணேஷ் சார் இப்ப 4 பேர் சேர்ந்து வந்தா அது ஒற்றுமை, வெற்றிக்கான வாய்ப்பு வரலாம். இல்ல அது நெருக்கடியின் காரணமா எங்க கூட்டணியை பார்த்தா ஏற்கனவே 4 பேர் இருக்கீங்களேங்கிறாரு அவரு. சார் நான் என்ன சொல்றேன், 4 பேர் இல்ல, அவங்க கூட்டணியில இருந்து அடுத்த வாரம் இன்னொரு கட்சி எங்க கூட்டணிக்கு வரப்போகுது. என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப நீங்க ராமதாஸ் ஐயா ஒரு கேஸ் போட்டிருக்காரு, அன்புமணியை தலைவராக ஏத்துக்க கூடாது, சின்னம் கொடுக்க கூடாது, தேர்தலையே தள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. தேர்தல் தள்ளி வைக்கிறது நீங்க யாருமே ஒத்துக்க மாட்டீங்களே. நான் அதுக்குள்ளரே போல. சரி, கணேஷ் சொன்னதுக்கு பதில் சொல்றேன் இருக்கு அவங்கள்ட்ட. என்னோட பதில் என்னன்னா, கணேஷுக்கு முதல் சின்னம் இருக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. நாளைக்கு அது ஹியரிங் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தானே சொல்லியிருக்கு. அவர் போட்டிருக்கிற பிளீ வேற. ஓகே, தமிழ்நாட்டுல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இதுல அதிமுக பாஜக 2 கட்சியை தவிர வேறு எந்த கட்சிக்கு சின்னத்தோட அவங்க கூட்டணி இருக்குங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. 2வது, பிரியன் சார் ஒரு இடத்துல ஒரு டாட் வச்சார், எம்பி சீட்டுக்காக போனாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க ஒரு கட்சி, ஒரு கூட்டணியினுடைய தலைமை என்பது தன்னுடைய சகாக்களை மரியாதையோடும் உற்ற நட்புத்தன்மையோடும் நடத்துவதுதான் கூட்டணியினுடைய தர்மம். அதிமுகவினுடைய வரலாறுல துளியாவது இருக்கான்னு பாருங்க. இதே ஐயா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி பேசிட்டு அந்த போயஸ் கார்டன், நீங்க எல்லாம் நின்னீங்க, அந்த போயஸ் கார்டன் கதவை திறந்துட்டு வெளியில வராரு. அவங்க எவ்வளவு தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சாங்க அதிமுகன்னு தெரியும். இதே தன்னுடைய நிலைக்காக, தன்னுடைய வெற்றி வேணுங்கிறதுக்காக, அப்ப மதிமுக ஆபீஸ்ல லிப்ட் கூட கிடையாது. ஜெயலலிதா போயஸ் கார்டன்ல இருந்து லிப்ட் கூட இல்லாத 2 மாடி ஏறி போய் வைகோவை பார்த்தாங்க. ஆனால் திமுகவோட ட்ராக் ரெக்கார்டை எடுங்க. இந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. 2014 இருந்து தொடர்ச்சியா பயணிக்கிறோம். எங்களுக்குள்ளார நட்பு முரண்கள் இருக்கு, சுட்டுதல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் எங்கள் தலைவர் மீதான நம்பிக்கையில் பயணிக்கிறார்கள். இப்ப வெளிப்படையா காங்கிரஸ் தன்னுடைய அதிருப்தியை அல்லது அங்கிருந்து குரல்கள் வரக்கூடிய சூழல்ல நீங்க அப்ப அவங்களுக்கு என்ன நட்பா பயன்படுத்துறீங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்னை விட சார் தேமுதிக முடிச்சாரு, நீங்க கேள்வியை உள்வாங்கிட்டானே. என்னை விட நீங்க கற்றறிந்தவர், என்னை விட துரிதமா செய்தி முதல்ல உங்களுக்கு தான் வரும். தேசிய இந்திய நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ரொம்ப தெளிவா சொன்னார். தனிநபர் பேசுகிற கருத்தெல்லாம் அது அவங்களுடைய கருத்து, நானோ கட்சி தலைமையோ என்ன சொல்லுதோ அதுதான் முடிவு அப்படிங்கிறாரு. KC வேணுகோபாலோ அல்லது மற்றவர்களோ சொல்றாரு, எங்கள் தொண்டர்களுக்கு உரிய அவங்களுக்கான அங்கீகாரத்தை பெற வேண்டி இருக்கிறது, எனவே நாங்கள் அதுல பேசுவோம், அங்க போய் எங்களோட டிமாண்ட்ஸ் வைப்போம் அப்படிங்கிறாரு. சார் எல்லார் கட்சிக்கும் உரிமை இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு உரிமை இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு உரிமை இருக்கு, எல்லா கட்சிகளும் அவங்க கட்சி வளர்றதுக்கு உரிமை இருக்கு, என்ன கொடுக்கலாம். ஆனா அதிமுகவை போல தலைவர்களை போல நம்பி வந்த ஒரு கட்சியை செதில் ஆக்கி அழிச்சு ஒழிப்போம்ன்ற வரலாறு இங்க கிடையாது. என் கேள்வி என்னன்னா, இப்ப உங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எண்ணிக்கையை நிறைவு செய்யல அல்லது அவங்களுக்கு என்ன இன்னும் பேச்சுவார்த்தையை தொடங்கல, புதிதா ஒரு கட்சியை கொண்டு வரும்போது அதை தான் இவங்க கேள்வி. அப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த நெருக்கடி வராதான் பிரியன்? எங்கள் தலைவரின் மீது நம்பிக்கை கொண்டு தேமுதிக வந்திருக்கிறது, வரவேற்று இருக்கிறோம். ஓகே, மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்க எங்களோடு இருக்கிற எல்லா தலைவர்களையும் ஏன் அவங்கள கூப்பிட்டீங்கன்னு கேட்கல. சரி, இல்ல அது திமுகவுடைய உரிமைன்னு கூட வச்சு யாரை அழைக்கலாம், யாரை வச்சு, இதெல்லாம் உங்க உரிமை. ஆனா என்ன கேள்வி இருக்குன்னா, அவர் அடிப்படையாக ஒரு கேள்வி இருக்கிறார். பலமாக இருக்கிறோம், வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு இன்னும் மேலும் வாங்கன்னா அப்ப பதட்டத்தில் இருக்கீங்கன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறார். நான் என்ன சொல்றேன், 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு மூழ்கிற கப்பல்ல 10 பேர் இருக்காங்க, மூழ்கிட்டு இருக்கு, மூழ்கிறதே தெரியாம நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம். அவங்க எல்லாரும் கேட்டாங்க ஒரு வார்த்தை, ஐயோ திமுக தான் ஆட்சிக்கு பங்கு கேட்கறாங்க, அவங்களுக்கு தெரியுது நாங்க ஆட்சிக்கு வரப்போறோம்னு, அதனால சிலர் பேசுறாங்க.
எந்த கட்சி அதிகாரப்பூர்வமா ஆட்சியில பங்கு கேட்கல. சில தனிநபர்கள் பேசுறாங்க, அதை எடுத்து இது பேசுது அது பேசுது. நாங்க ஆட்சிக்கு வர போறோங்க, திராவிட மாடல் 2.0 வரப்போகுது. நான் தான் சொல்றேன், அடுத்த வாரம் அந்த கூட்டணியில இருந்து இன்னொரு கட்சி வரப்போகுது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இவங்க கணேஷ் சொன்னார், வெற்றி தோல்வியை பத்தி பேசினார். நான் அந்த வெற்றி தோல்வியில நானும் வெற்றி தோல்வியை சகஜமா, ஜனநாயகத்தின் மாண்பு அப்படிதான். ஒரு ஓட்டுல தோத்த ஆட்சியும் இருக்கு, ஒரு ஓட்டில் வெற்றி பெற்ற ஆட்சியும் இருக்கு. அந்த ஒரு ஓட்டு தான் ஜனநாயகம். அந்த ஒரு ஓட்டு ஜனநாயகத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு அவர் தலைமையில் சந்தித்த எத்தனை தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே செயல் தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்றைக்கு தேர்தல் வரை முத்துவேல் கருணாநிதி சந்தித்த தேர்தல்களில் எவ்வளவு வெற்றி பெற்றிருக்காருன்னு இப்படி பண்ணீங்கன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எவரெஸ்ட்ல இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தலைமை பண்பு கீழே இருக்கு. இல்ல அவரு எங்களுக்குள்ள அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரியும் ஒற்றுமை இல்லாத மாதிரியே பிரசன்னா அவர்கள் பேசுறாரு. எங்களுக்குள்ள முரண் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் தனிநபர்கள் பேசுறதெல்லாம் இருந்துட்டு இருக்குங்கிறாரு. சார் என்ன சார் நீங்க இப்ப கடந்த 3 மாசமா பாத்துட்டு இருக்கீங்க, காங்கிரஸ் எந்த அளவுக்கு அவங்கள பலவீனமா பேசிட்டு இருக்காங்க. விமர்சனங்களை வைக்கிறவங்க சாதாரண நிர்வாகிகள் கிடையாது சார், முக்கியமான பொறுப்பாளர் ஜோதிமணி அவர்கள் ஆகட்டும், மாணிக் தாகூர் ஆகட்டும், அவர் கிள்ளியூர் ஃப்ளோர் லீடர் அவர் ராஜேஷ்குமார் அவர்கள் ஆகட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்க? ஏன் நேத்து முன்னாள் சொல்றார் மாணிக் தாகூர், நீங்க செய்யற தப்ப நாங்க சுகமா கேட்கிறார். ஏன் இதே துரைமுருகன், நாங்க ஏன் காங்கிரஸ் சுமக்கணும் எங்க முதுகுல, அவங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு நீங்க கேட்கல? நீங்க என்ன ஒற்றுமையா இருக்கிற, நாங்க அப்படி இல்ல சார். நீங்க கொள்கை கூட்டணி சொல்வீங்க, நாங்க அப்படி எல்லாம் சொல்ல. தேர்தலுக்கான கூட்டணி தான், தேர்தலுக்கான உடன்படிக்கை தான். அதுல அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கறோமோ நாங்க கொடுத்துட்டு. கடைசியா ராஜேஷ்குமார் சட்டமன்ற கவுன்சிலர்களை எந்த அளவுக்கு அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க? சிவசங்கரி, நீங்க சொன்னதுல ராஜேஷ்குமார் கடைசியா எப்போ கூட்டணிக்கு எதிராக பேசியிருக்காரு? கடைசியா இந்த 1 மாதத்துல 2 மாதம் சொல்லுங்க, அல்லது திரும்ப ஜோதிமணி கடைசியா 10 நாட்கள்ல போன வாரத்துல சார் மரியாதை ஊரிய மரியாதை கொடுக்கணும்ன்றாங்கல்ல, திருப்பி அடிப்போன்றார் மாணிக் தாகூர். ஒரு வாரத்துல மாணிக்கம் தாகூர் பேசுறாரு, அவங்க கட்சிக்கான உரிமை வேணும்ன்றாரு. அது ஒன்று. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவரே கேசி வேணுகோபால் சொல்றது, நம்ம சொல்லல, கேசி வேணுகோபால் சொல்றாரு. அப்புறம் தீர்மானம் போடுறாங்க, இதுக்கு எதிராக பேசக்கூடியவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் கேசி வேணுகோபால் சொல்றாரு, யாரும் பேசக்கூடாதுன்றாரு. இதுல அவங்க யாராவது சொல்லிருக்காங்கன்னா நீங்க அதை சொல்லலாம்னு அவங்க சொல்றாங்க. சார் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தனி நபர்கள் விமர்சனம், தனி நபர்கள் அவர்களை ஒதுக்க முடியாது. எம்பிக்குள்ளயோ எம்எல்ஏக்குள்ளயோ நீங்க ஒதுக்க முடியாது. சார் ஒரு நிமிஷம், அவர் அதுக்கப்புறம் 3 மாசமா விமர்சனம் வச்ச பிறகு சொல்றாரு. அப்போ ஒரு தலைமை சொன்ன பிறகும் அது கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியலனா, கீழ் மட்டத்துல தொண்டர்கள் திமுகனால அவலத்தை அனுபவிச்சிருக்காங்க சார். ஒரு கவுன்சிலர்ல இருந்து மேயர் வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. திமுக சுத்தமா அவங்கள மதிக்கல. ஏன் சார் அவங்க கூட்டணி கட்சி கவுன்சிலர் கேட்டாலும் வேலை செய்ய எத்தனை பேர் ரிசைன் பண்ணாங்க? எத்தனை பேர் ரிசைன் பண்ணாங்க? இவரு என்ன சிரிக்கிறாரு இவரே? சார் ஒரு விஷயம் திமுகல சேர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியல. தலைமைய எப்ப திமுகல சேர்ந்தாங்கன்னு தெரியல. தலைமையினால கட்டுப்படுத்த முடியலனா என்ன சார்? எங்க இருந்து வந்து கூட அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இப்ப அதுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, தலைவர்னால கட்டுப்படுத்த முடியல, மத்தியில குழு வந்தால கட்டுப்படுத்த முடியல. அதிருப்தினா அப்போ ஒரு கட்சியை வலுப்படுத்த கீழ் மட்டத்தில் இருக்க தொண்டர்கள் அதிருப்தியா இருக்காங்க, அதோட வெளிப்பாடு. காங்கிரஸோட முரண் இருக்குன்னு வச்சுப்போம், மாணிக்கம் தாக்கூரை தனிநபர் குரலா வச்சுக்க வேணாம், கட்சி குரல் எல்லாம் இருக்கட்டும். திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு முன்னாள் அமைச்சர், மூத்த நிர்வாகி, அவர் என்ன சொன்னாரு? தேமுதிகவோட திரு எல் முருகன் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அது கட்சியின் குரலா தனிநபரின் குரலா? கட்சி குரலாவே நீங்க எடுத்துங்க. அப்ப பேசி விட்டுட்டீங்க. இல்ல சார், நான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார். இப்ப கூட்டணிக்காக மற்றவர்கள் நம்மிடம் பேசுவதோ நாம் பேசுவதோ அது வேற விஷயம். இன்னொன்னு சொன்னாரு, இன்னொன்னு சொன்னாரு, இருங்க சார், இன்னொன்னு சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், நாங்க இத்தனை வருடம் பயணம் பண்றோம், கொள்கை கூட்டணி தம்பட்ட அடிச்சுக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லன்னு சொல்றீங்க. நாங்க சொல்லலையே. சார் நாங்க எந்த இல்ல, நான் இதை ஒண்ணு கேளுங்களேன். அவர் இன்னொன்னு சொன்னாரு, மோடி அவருக்கா பார்த்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடாம போயிடாதீங்கன்னு சொன்னாரு. இப்ப அதை கட்சி குரல் சொல்ல முடியுமா நம்ம? சார் அதாவது ஒரு தலைவர்கள் போற போக்குல ஒரு ஜனரஞ்சகமா பேசுறத நீங்க பெரிதுபடுத்த கூடாது.